நைட்டு டின்னருக்கு இட்லினா கண்டிப்பாக ஒரு ஈடு இட்லி எக்ஸ்ட்ராவே ஊற்றி வைப்போம். மார்னிங் இந்த மாதிரி சில்லி இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்காக. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிரியாணியில் அடி பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டோ அதே மாதிரி இந்த அடியில் இருக்க இட்லியும் அந்த முருகலான பாட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்தது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா என்ன தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர்னு வகை வகையாக சாப்பிட்டாலுமே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உயிர் வாழ்கிற ஜென்மத்தில் நானும் ஒருத்தி. எங்கள் அண்ணனும் அப்படி தான், எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். இன்றைக்கி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் வீட்லேயே பண்ணியிருந்தேன். ஸோ இதோடைய ஃபுல் லிங்க் வந்து நம்மளுடைய சுசி பேக் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேக் பண்ணுறேன். டெஃபினட்டாக நீங்கள் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங்கில் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.